அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக ஒரு சின்ன ஜெபத்தை செய்து முடிக்க உட்கார போகிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் சொல்லியிருக்கிறீர், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் உமக்கென்று விசேஷித்துக் கொண்டோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர், இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், உம்முடைய ஜனங்களோடு உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறீர், அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் இந்த 9வது நாளிலே உம்முடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமை மூடட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உட்காருவோம். நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் முடிக்க வேண்டும். ஆகவே நாம் 8 o'clock மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாரும் வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். Matthew 24:3 ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் வந்த ஒருத்தர் கூட அப்படி சொன்னதில்லை. ஒரே ஒருத்தர் சொன்னார், நான் திரும்பி வருவேன் என்று. அது நம்முடைய ஆண்டவர் மட்டும் சொன்னார். எனவே சபை என்பது அதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அவர் வருகிற வரைக்கும் தான் சபை இருக்கும். அவர் வருகிற வரைக்கும் தான் ஊழியக்காரர் இருப்பார்கள். அவர் வருகிற வரைக்கும் தான் சத்தியம் இருக்கும். அதனாலதான் நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்கன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் வர வரைக்கும் தான் கம்யூனியன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவும் சபையா இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கும், கைவிடப்பட்ட சபைகள் இருக்கும், கைவிடப்பட்ட ஊழியக்காரங்க இருப்பாங்க. அது எதுவுமே கர்த்தருடையதாக இருக்காது. அப்ப நாம சபை எதுக்கு காத்திருக்கிறது என்று சொன்னால், இயேசுவை வரவேற்பதற்காக. அதனாலதான் பைபிள் முடியும் போது எப்படி முடியுதுன்னா, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த வெல்கம் பண்றதோடு கூட அது முடிவடைகிறது. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் நம்முடைய ஒரே டாஸ்க். நம்ம எதிர்பார்த்திருக்கிறது, நம்முடைய டெஸ்டினேஷன் எல்லாமே அதுதான், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதை தாண்டி இங்க இருந்து பிரயோஜனமே இல்லை. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான காரியம் நடக்கும். என்னன்னா, யோவான் ஸ்நானகன் ஊழியம் பண்ணுவார். அவரோட கூட சீஷர்கள் ஊழியம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதல். அதான் அவங்களுடைய மினிஸ்ட்ரி. ஆனா என்ன கொடுமையா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அவர் வருகைக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியவங்க, அவர் வந்துருவாரு, ஞானஸ்நானம் எடுத்துருவாரு யோவான் ஸ்நானகன்கிட்ட. எடுத்துட்டு இயேசு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஆனா யோவான் ஸ்நானகன் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னும் அவங்க ஆட்கள் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பண்ண போறாங்க? அவங்களுடைய மினிஸ்ட்ரியே வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவது. இயேசு வந்த பிறகும் ஊழியம் நடக்கும். அந்த ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லை. வந்த பிறகு அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன் மினிஸ்ட்ரி பண்ணி என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் பாருங்க, யோவான் ஸ்நானனுடைய லைஃப்ல எதுவுமே இருக்காது, மரணம் மட்டும்தான் இருக்கும். ஒரே அதோட அவர் ஜெயில போடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இயேசு வர வரைக்கும் தான் அந்த மினிஸ்ட்ரி. அதே மாதிரி இந்த மினிஸ்ட்ரியும் இயேசு வர வரைக்கும் மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப இந்த வருகையில போகிற நாம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம், எதை செய்தாலும் அதுக்கு தான் நம்ம செய்யறோம். சபை ஆயத்தமே அதுக்கு தான். சபை என்பது ஏதோ சொத்து சேர்க்கறதுக்காகவோ தலைமுறையாக இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா வெளியே இருந்து வேறு பிரிச்சு உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம் தான் சர்ச். இங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். ரெடி பண்ணி முடிச்ச உடனே அவர் வருவாரு, கூட்டிட்டு போயிடுவார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்படி இருக்கும்பொழுது சபையானது அவர் வருகைக்கு ஆயத்தப்படும் போது சபைக்கு சில எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். சபை என்பது பெரும்பாலும் எல்லா விதமான உபதேசத்திலும் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு உபதேசத்துல அதிகமா போய் விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டு நீங்க டயபெட்டிக்கா மாறிடக்கூடாது. ரொம்ப காரம் சாப்பிட்டு அசிடிட்டி அந்த மாதிரி வந்துடக்கூடாது. எல்லாமே நமக்கு என்னவா இருக்கணும்? பேலன்சிங்கா இருக்கணும். டாக்டரின் எப்பவுமே பேலன்சிங் டாக்டரின் தான். ஆனால் இப்ப கடைசி ஒரு 20 வருஷமா சபை மிக மோசமான இடத்துக்கு போயிருச்சு. நான் சொல்றது நம்ம சபையை சொல்லல, உலகளாவிய, வேர்ல்டு வைட். நமக்கு தெரியல ஒவ்வொரு ஜெனரேஷன்ல சபை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. அதுல விதிவிலக்கான சபைகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த பேலன்சிங்கான டாக்டரினை விட்டு போயிட்டு ஒரு டாக்டரின் பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டோம். ஒரு 20-30 வருஷமாக
நீங்களும் அதைத்தான் விரும்பிட்டீங்க. ஏன்னா காரணம் அதுதான். எதை நம்ம அதிகமா கேட்கும் போது காதுக்கு நல்லா இருக்குதோ அது பக்கம் தான் நம்ம சாய்வோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் காதுக்கு இனிய பிரசங்கம் கேட்கவே கூடாது. இருதயத்தை குத்துற பிரசங்கம் மட்டும்தான் கேட்கணும். காதுக்கு இனிய பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. ஆனா இருதயத்தை குத்துற பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். பைபிள் முழுக்க இயேசுநாதர் பேசினாலும் சரி, யோவான் ஸ்நானகன் பேசினாலும் சரி, சீஷர்கள் பேசினாலும் சரி, அப்போஸ்தலர்கள் பேசினாலும் சரி, அது இருதயத்தை குத்துற பிரசங்கமாகத்தான் இருக்கும். ஒருத்தர் கூட காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசவே மாட்டாங்க. ஏன்னா அது தேவையும் இல்லை. நீங்க வெளியே முழுக்க காதுக்கு இனிய தான் கேட்குறீங்க. வேலைக்கு போற இடத்துல, வீட்டுல உங்களை பார்க்கறவங்க எல்லாம். இந்த ஒரு இடம் தான் உங்க இருதயத்தை குத்தி பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். சோ அப்ப இங்கே வரும்பொழுது இந்த சபையானது சில காரியங்களில் எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அதை நிறைய எடுக்க விரும்பல. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியத்தை மட்டும்தான் நம்ம பேச போறோம். முதல் எச்சரிப்பு, இயேசு எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? அந்த மத்தேயு 24 எல்லாமே இருக்கு. எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். 4 and 5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கிற சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கிற காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். வஞ்சித்தல் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், வஞ்சித்தல் என்பது ஏமாற்றுதல் வேறு, வஞ்சித்தல் வேறு. அதாவது உங்களுக்கு நேரடியாவே வசனத்திலிருந்தே சொல்றேன், வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் வாசிங்க. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சர்ச்சை கொண்டு போய் ஆண்டவர் கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி பவுலுக்கு பயங்கரமான வைராக்கியம். அது கொண்டு போய் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கற்புள்ள கன்னிகையாக, அப்படின்னா என்ன அர்த்தம்னா the purified church. கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு சபையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் வைராக்கியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார். எதை பத்தி? அடுத்த வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இப்ப இவர் எதை பத்தி பேசுறாருன்னா, எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாருன்னா, ஏதேன்ல எப்படி சர்ப்பம் உள்ளே வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள இந்த மாதிரி உபதேசங்கள் கீழே சொல்றாரு. எப்படிப்பட்டதான டாக்டரின்ஸ் உள்ளே வந்து சபையை வஞ்சித்திடுமோ அப்படின்னு நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏதேன்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெளிப்படையானது. சர்ப்பம் வந்துச்சு, பழம் சாப்பிட சொல்லுச்சு, அந்த அம்மா சாப்பிட்டாங்க, ஆதாம் சாப்பிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அதை உபதேசமா பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஒரு டாக்டரின் கொடுத்திருக்கிறார், ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறார். ஏதேன்ல ஆதாம் கிட்ட கொடுத்து ஏவாள்கிட்ட கொடுக்க சொன்னார், அவரும் கொடுத்துட்டார். இப்ப இன்னொரு டாக்டரின் உள்ள வருது. ஆண்டவர் சொன்னார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். வர டாக்டரின் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, நீ சாகவே மாட்டாய். அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டாக்டரின் இது உள்ளே வருது. ஆனா இந்த உபதேசத்தை அவன் கொடுப்பதற்கு அவன் என்ன செய்யறானா, வஞ்சிக்கிற காரியம் ஒன்றை யூஸ் பண்றான். என்ன சொல்றானா, இதை சாப்பிட்டா கண்ணு திறக்கும், இதை சாப்பிட்டா நீ தேவர்களை போல இருப்ப, ஆசை காட்டுறது. ஆசை காட்டி கர்த்தருக்கு விரோதமான டாக்டரின்குள்ள உங்களை நடத்துவது, அதுதான் வஞ்சித்தல் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போவதற்கு சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம், அதாவது உங்களை சபையை அடிக்க வராங்க, சபையை எதிர்க்கிறாங்க, சபை நடத்த கூடாதுங்கிறாங்க. இதையெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. நாம அப்படி நெருக்கப்படுறோம்னா உயர்த்தப்பட போறோம்னு அர்த்தம். நமக்கு இடம் இல்லைன்னா இடம் பெருசாக போகுதுன்னு அர்த்தம். உன்னை கொன்னுடுவேனா, எலியாவை கொன்னுடுவேனா, நம்ம சாகவே போறது இல்லைன்னு அர்த்தம். அது வேற, அது வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனையே வேற. ஆனா இங்க பிரச்சனை அது இல்ல, உள்ள இருந்து வரக்கூடிய பிரச்சனை வஞ்சித்தல். இது என்ன? டாக்டரின் வைஸ், உபதேசத்தின் வழியாக வஞ்சிக்கிறவர்கள் கடைசி காலத்தில் உள்ளே வந்து
கர்த்தர் என்ன சொல்றாரோ, சபைக்கு என்ன சொல்றோமோ, வருகைக்கு ஆயத்தப்படுறது மட்டும் இல்ல, பரிசுத்தத்தை பத்தி, விசுவாசத்தை பத்தி எதை குறித்து நாம் சொல்லுகிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பரலோகத்துக்கு போறதை பத்தி, பரலோகத்தின் மேன்மையை பத்தி பேசினா, பூலோகத்தை பத்தி, பூலோகத்தின் மேன்மையை பத்தி பேசுவாங்க. நான் இங்க இருந்து பரலோகத்துக்கு போறது ஆசைப்படுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா அப்போஸ்தலர்ல இருந்து போன ஜெனரேஷன்ல உள்ள ஊழியக்காரங்க வரைக்கும் பரலோகத்துக்கு போறது ஆசைப்படுறத பத்தி தான் பேசுவாங்க. ஆனா இப்போ பரலோகத்துக்கு போறதை பத்தி பேசினாலோ அல்லது அப்படிப்பட்ட பாட்டை பாடினாலோ அபசகுனமாய் பார்க்கப்படுகிறது. அதான் உண்மை. ஆனந்தமா இன்ப காணான்னு பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க இப்ப நீங்க. ஏன்னா அது சாவு பாட்டா மாறிடுச்சு. பரலோகமா என் சொந்தமே, ஏன் காலங்காத்தாலும் இந்த பாட்டை பாடுறீங்க? கேட்கறதே அப்படிதான். ஏன் இப்ப அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்க என்று காண்பேனோ இயேசுவேனா, கொஞ்சம் இருங்களேன், நல்ல பாட்டா பாடுங்கன்றான். ஏன்னா பரலோகத்துக்கு போகணுங்கிறதே அவனுக்கு எப்படா மாறிடுச்சு. இப்ப தப்பான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் பரலோகத்தை விட பூமியில் வாழ்வதை பெருசாக நினைக்கிறாங்க. ஆண்டவர் கிட்ட இன்னைக்கு வந்தா இயேசு போவாரா, இயேசு இன்னைக்கு வந்தா நான் போவேனா அப்படின்னு கேட்டா, ஒரு தம்பி கேட்கிறான், ஒரு 3 மாசம் ஆகுமா இயேசு வரதுக்குன்னு கேட்கிறான். ஏன்டா அந்த 3 மாசம் டியூரேஷன் கேட்கற அப்படின்னு, இல்ல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படிங்கிறான். அவனை கேட்டேன், ஏன்டா தம்பி கல்யாணமாடா முக்கியம், இயேசுவே வராரு, நீங்க ஆயிடுச்சுனே உங்களுக்கு, நீங்க அப்படித்தான் பேசுவீங்க அப்படிங்கிறான். அதாவது இது விளையாட்டை நம்ம எடுத்துக்கிறோம், சீரியஸாவே இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. உலகத்தை நேசித்தல், உலகத்துக்கு பின்னால் ஓடுதல், உலகத்தை பத்தின பிரசங்கம், உலகத்தை ஆதாயம் பண்ணுதல், இதையே இந்த உலகத்தை என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், 100 வருஷ திட்டம்லாம் இருக்கீங்க. ஆனால் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் சொல்லுது. எப்ப வேணாலும் வருவார். அப்ப என்னங்க, நாங்க அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போடக்கூடாதா? நான் இப்பவும் சொல்றேன், உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுதான் பரலோகம் கீழேயே அனுப்பி வச்சிருக்கேன். நாம எல்லாருமே ப்ரீ பிளான்ட் பர்சன்ஸ். இங்க யாருக்குமே புது புது பிளானே கிடையாது. பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு வேலையுமே கிடையாது. நாம எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கிங்டம் குள்ள இருக்கிறவங்க, ஹெவன்லி கிங்டம் குள்ள இருக்கிறோம். அந்த ஹெவன்லி கிங்டம்க்கு ஒரு கிங் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே எல்லாம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இங்க அந்த டிசைன் படி செஞ்சா மட்டும் போதும். இதுல கூட நம்மள கலக்க கூடாது. என்னமோ இயேசுநாதருக்கே பிளான் தெரியாத மாதிரியும், இயேசுநாதருக்கே ஆலோசனை சொல்லுவாங்க சிலர்லாம், ஆண்டவரே இப்படி செஞ்சா எப்படி இருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, நானே பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சேன், நீங்க என்னன்னு சொன்னா, இப்ப பிதாவுக்கே இவங்க சித்தம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு உலகமானது வேறொரு டாக்டரின்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த டாக்டரினை கொண்டு வந்து இங்க கலக்குறாங்க சபைக்குள்ள. நூதனமான உபதேசங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் சபைக்குள் வர தொடங்கி விட்டது. உங்களை பணக்காரன் ஆக்குவேன் என்று வேதம் சொல்லவே இல்லை. உங்களை பரலோகவாசியாய் மாத்துவேன் என்று தான் வேதம் சொல்லியிருக்கு. அப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடையாதா? யார் இல்லைன்னு சொன்ன? என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு. பரலோகம் நமக்கு தேவையானதை கொடுக்கும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு 5 வயசா இருக்கும் போது ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்பாக்கு. உங்க அப்பாக்கு எடுக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசா எடுங்க, வச்சு போடலாம், பிள்ளை வளர்ந்துரும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்குல்ல, இருக்குதானே? ஏன் அவங்க உங்களுக்கு அப்பயே ஒரு 42 சைஸ் சட்டை எடுக்கல? ஏன் 42 சைஸ்? எங்க எதுக்குங்க 42 சைஸ் எடுங்க? என் பிள்ளை வளருவான், 40 வயசு ஆகும்போது அவன் 42 இன்ச்சாக இருப்பான், நான் ஏன் அதை இப்ப எடுத்து வைக்க கூடாது? ஏங்க எதுக்கு இப்பயே எடுக்கிறீங்க? அதை அப்ப எடுத்துக்கலாம். அவிசுவாசமா பேசாத, விசுவாச கண்ணில் பாரு, விசுவாச கண்ணில் பாரு. 42 கேளு, கிளைம் பண்ணு. 42 கிளைம் பண்ணா கர்த்தர் கொடுப்பார். கொடுத்துட்டாருனே வச்சுக்குங்க, போடுவீங்களா? 42 போட்டீங்கன்னா பையனை தூக்கி சட்டைக்குள்ள போடணும். புரியுதா? நமக்கு அப்ப என்ன தேவை என்பதை பரலோகம் அப்பப்ப கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரூப் உங்களை ஆசை காட்டுது, தேவர்களை போல இருப்பாய், உன்னை அப்படி ஆக்குறேன், இப்படி ஆக்குறேன், கோடீஸ்வரன் ஆக்குறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கோடீஸ்வரனாய் இருந்து உங்கள் பணம் உங்களுடைய பீரோக்குள்ள 8 கோடி எதுக்கு தூங்கணும்? தூங்கி என்ன பண்ண போகுது? பணம் யூஸ் ஆனதா பணம், இல்லைன்னா அதுக்கு பேர் பேப்பர். என்ன உங்களுக்கு ஒரு நம்பிக்கை சந்தோஷம் இருக்கும், திறந்து பார்க்கும் போதெல்லாம் இருக்கும், பணம் இருக்கு பிரச்சனை இல்லை, பணம் இருக்கு பிரச்சனை இல்லை. என்ன வந்தால் சிலர் சொல்லுவாங்க, பணம் இருக்கு விட்டெறிஞ்சா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. யார் வேணாலும் வந்து பார்ப்பாங்க. கொரோனால யார் வந்தா? பணம் இருந்துச்சு தானே, பணம் இருந்துச்சு, கோடீஸ்வரனா இருந்தாங்க. கொரோனால அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் இல்ல, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடையாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஹாஸ்பிட்டல் வாசல்ல காரை திறந்து போட்டுட்டு ஒரு சிலிண்டருக்காக படுத்து கிடந்தாங்க.
அவங்க கிட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சு, நல்ல பணம் இருந்துச்சு, எவ்ரிதிங் தே ஹேவ். ஆனா அவங்களுக்கு அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு, எங்கிட்ட இருக்க பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ வீடோ வாசலோ வைரமோ வைடூரியமோ இப்ப எனக்கு தேவைப்படல, எனக்கு தேவை ஆக்சிஜன். இத ஒண்ணுமே கேட்காம நீ பிறந்த நாள்ல இருந்து உருவான நாள்ல இருந்து கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கார். அந்த தேவனுக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பது. இப்பவே சிலருக்கெல்லாம் ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் கார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, தேவைப்படும் போது அதை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கு. இப்ப நம்ம ஏரியாவில் 2 வீலர் தான் போகும், அந்த ரோட்ல 2 வீலர் தான் போகும். இவர் கார் கேட்கிறாரு, அதுவும் எப்படி கேட்கிறாரு, 7 சீட்டர் ஆண்டவரே, மேல சன்ஸ்கிரீன் ஓபன் ஆகிற மாதிரி ஆண்டவரே. ஓகே, ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என் நாமத்தினால எவையில கேட்பீரோ அதை நான் தருவேன். தந்துட்டாரு, எங்க நிறுத்துவிய? அதான் அந்த தெருவுக்குள்ள காரே போகாதே, எங்க நிறுத்துவீங்க? உடனே நாம என்ன செய்வோம், ஆண்டவர் நம்ம கேட்ட காரை கொடுத்துட்டாரு, சர்ச்சில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு, பாஸ்டரும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டாரு. இப்ப கார் எங்க நிக்குதுன்னா 2 தெரு தள்ளி நிக்குது, அங்க நிக்குது. அங்க நிக்கும் போது நைட்ல வீட்டுல தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் சொல்றாரு வைஃப் கிட்ட, ஏமா ஒருவேளை காரை யாராவது கோடு போட்டுருவாங்களோ, கண்ணாடியை உடைச்சிருவாங்களோ. அந்த அம்மா கேட்பாங்க, என்னதான்ப்பா செய்யலாங்கிறீங்க? நான் ஒண்ணு செய்யட்டுமாமா? என்னப்பா? நான் போய் கார்ல படுத்துக்கிட்டுமா? இப்படி நடு ரோட்டில் படுக்க வேண்டிய ஆசீர்வாதம் தேவையா? மனைவி பிள்ளையோட 2 வீலரோட வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்குறத விட்டுட்டு காரை வச்சுக்கிட்டு நடுத்தருல படுத்திருக்கான். அப்ப எனக்கு கார் வராதா? வரும். அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உன்னுடைய கையை பலப்படுத்தி விட்டு தான் கர்த்தர் உனக்கு காரே கொடுப்பார். சிலர் காரை வாங்கியாச்சு, கார் புதுசா இருக்கு, 2 வருஷம். எனக்கு அந்த காரை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இதாயிருச்சு, கில்ட்டி ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, என் கார் வாங்கி 1 மாசத்துலயே 1000, அவர் சொன்னார் காரு டெலிவரி பண்றவர், இந்த காருக்கு 1 மந்த் டைம் இருக்குங்க, 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கொண்டு வாங்கினாரு. நாங்க மறுநாளே கொண்டு போயிட்டோம். ஏன்னா வாங்கின உடனே கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம், 1000 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. அப்ப அவர் கேட்டாரு, என்னாச்சு வந்திருக்கீங்க என்னாரு? இல்ல சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒரே நாள்ல, ஒரே நாள்ல. நம்ம காரெல்லாம் 6 மாசத்துல பழைய கார் மாதிரி ஆயிப்போச்சு. அவர் வீட்டுக்கு போற கார் புதுசா இருக்கு, பல பல பலன். அப்படியே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவர் எப்படி தான் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா 2 வருஷம் ஆயிருக்கு, 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எனக்கு இன்னும் ஆச்சரியம். நான் கேட்டேன், என்ன 800 தான் ஓடி இருக்குன்னு? அப்ப அவர் சொன்னாரு, பெட்ரோல் விற்கிற விலைக்கு யார் பாஸ்டர் கார் ஓட்டுவா? அப்புறம் எதுக்கு அந்த கார்? எங்க வீட்டுல கார் இருக்கு. இத சொல்றதுக்கு இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரலோகம் ஏற்கனவே அறிஞ்சு வச்சு, எவ்வளவு தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். நீங்க பிறந்த உடனே பால் தான் தேவைன்னா பாலை கொடுத்துச்சு, 2 வயசுல பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பிரியாணி கொடுத்துச்சு, இப்போ அதுக்கப்புறம் என்ன வேணா தின்னீங்க மொத்தத்தையும் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் 40க்கு மேல திங்க முடியாத நிலைமை வரும்போது அதையும் கொடுத்துச்சு. பரலோகம் நமக்கு தேவையை கொடுக்கிறது. ஒரு குரூப் உங்களை வஞ்சிக்கிறது கடைசி காலத்துல வந்து உள்ள சபைய, ஆண்டவர் அதை கேளு, ஆண்டவர் இதை கேளு, ஆண்டவர் உனக்கு ஜெட் பிளைட் கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு அது கொடுப்பார். நான் வேணானே சொல்லல. யார் சொன்னா வேணான்னு? யாராவது வேணான்னு சொல்லுவோமா? வேணும். எப்போ அது தேவை வரும்போது அது வேண்டும். இப்ப என் தேவை என்ன, இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், அதை எனக்கு பரலோகம் கொடுக்கும். வஞ்சிக்கிற உபதேசம் கடைசி காலத்துல உங்களை உலகத்தின் பக்கம் திருப்பறது. பிசாசு சொன்னான் தெரியுமா? பிசாசு 2 காரியத்தை இயேசு கிட்ட சொன்னான், அதே 2 காரியத்தை ஆதாம் கிட்ட சொன்னான், அதே 2 காரியத்தை உங்ககிட்டயும் சொல்றான். ஒரு காரியம், சாகவே சாக மாட்டீங்கன்னா அவங்கள பார்த்து. இப்போ இயேசு கிட்ட வந்து சொன்னான், கீழே குதி, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னா, அதான் சாக மாட்டீங்கன்னு அர்த்தம். அதே காரியம் தான் இப்போ ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்க, நீங்க இந்த உலகத்தில் சாகவே போகிறது இல்லை, உங்களுக்கு சாவாமையை கொடுக்க போகிறார்கள், 1000 வருஷம் உயிரோடு இருப்போம். நான் கேட்டேன், எதுக்கு 1000 வருஷம்? எப்ப இயேசுவை பார்க்க போலான்ற இருதயம் உனக்கு வருதோ அதுதான் நீ வருகைக்கு ஆயத்தப்படுதல். ஏன்னா பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, என்று காண்பேனோ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் வாழ்ந்தால் போதும். இது அப்படியே உங்களை திருப்புது. என்ன சொல்லுது? பூமியில வாழு, சந்தோஷமா இரு, அப்படி இரு, 100 வருஷம் இரு, 200 வருஷம் இரு, 300 வருஷம் இரு. எதற்காக? என்ன ரீசன்? எனக்கு எவ்வளவு சீக்கிரம், பவுல் சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து அங்க போக விரும்புறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் போக விரும்புகிறேன். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், அதற்கான பேசிக் அடையாளம் உலகத்தின் மேல் வெறுப்பும் பரலோகத்தின் மேல் விருப்பமும் வரணும். அதுதான் இருக்கிறதுலயே பேசிக் அடையாளம். அதனால இந்த உலகத்துல இருக்கிற பாக்குறவனெல்லாம் வெறுக்கிறது இல்ல, அது அர்த்தம் இல்ல. எல்லாம் இருக்கும், எது மேலே எனக்கு அஃபெக்ஷன் இருக்காது.
எது மேலேயும் என் மேல அப்படியே பிடிச்சி இது இல்லாட்டி நான் இல்ல, இது இல்லாட்டி என்னால் இருக்க முடியாது, அது இருக்கவே இருக்காது. எதை கொடுத்தாலும் சோத்திரம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, எல்லாம் ஓகே தான், ஃபைன், எப்ப இயேசு வந்தாலும் போயிட்டே இருக்க போறோம், அவ்வளவுதான். இந்த ஆயத்தம் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை பரலோகத்துக்கு நேராக நடத்துவதற்கு பதில் அநேக உபதேசங்கள் உங்களை உலகத்துக்கு நேராக நடத்த தொடங்கி இருக்கிறது. அதோட பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சர்ச் மட்டும் இருந்துச்சு, இங்க வந்தா சர்ச்சில் தான் உட்காருவோம், இங்க ஒரு உபதேசம் கிடைக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை பாருங்க. இன்னைக்கு மீடியா, ஆன்லைன் மீடியால நம்ம சர்ச்சோட ஆன்லைன் மட்டும் வராது, எல்லாம் வரும். அதான் நான் சொல்லுவேன், நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட போகும்போது இட்லி கேட்டா இட்லி வரும், தோசை கேட்டா தோசை வரும். இப்ப அப்படி இல்லை, மினி டிஃபன் ஒன்று வந்திருக்கு, எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வருது, இட்லி வருது, தோசை வருது, எல்லாம் வருது, கூட காஃபியும் வருது, எல்லாம் வந்துடுது. இப்போ இந்த மினி டிஃபனை தான் ஜனங்க நிறைய விரும்புறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு உபதேசம் மாறிடுச்சு. முன்னாடி ஒரு சர்ச், ஒரு பாஸ்டர், ஒரு ஆராதனை, ஒரு உபதேசம், அதுல இருந்துச்சு, சபை கரெக்டா இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, மினி டிஃபன். இங்க ஆராதனைக்கு வேற எங்கேயாவது போயிடுறான், செய்திக்கு வேற எங்கேயாவது போயிடுறாங்க, வர்ஷிப்புக்கு இன்னொருத்தரை பார்க்க போயிடுறாங்க, தேசத்துக்காக ஜபத்துக்கு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவா இருக்கு. நம்மளை கேட்கும் போது எப்படி கேட்குறான், வர்ஷிப் நாகர்கோயிலில் சூப்பராக ஒருத்தர் பண்றாரு, ஜபம் அங்கே போயிடும் கன்னியாகுமரி பக்கம், அப்புறம் செய்தி லண்டன்ல ஒருத்தர் சூப்பராக கொடுக்குறாரு. எதையுமே வேணான்னு சொல்லல, இந்த நிறைய கேட்குறீங்கல்ல, அதுல நிறைய கள்ள விதைகளும் உள்ளே வந்து விடுகிறது. எது ரைட் டாக்டரின், எது ராங் டாக்டரின் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் என் நாமத்தை தரித்து கொண்டு யார் வந்தாலும் அது சரி, அவ்வளவுதான் நீங்க எடுத்துக்கொள்றீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, ரெவலேஷன் 13:11 ஒரு வசனம் சொல்லுது, இதோ வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்பி வர கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. வசனம் தெளிவா சொல்லுது, பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டியை போல. ஆட்டுக்குட்டினா என்ன, ஆடு, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. ஆட்டுக்குட்டிகள் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் இருக்கும். ஆனா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குதா, ஆட்டுக்குட்டியை போல. ஆனால் அதே நேரத்தில் அது எப்படி பேசிச்சான், வலு சர்ப்பத்தை போல. அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை போல, கிறிஸ்தவர்களை போல, தேவ ஊழியர்களை போல, ஆவிக்குரியவர்களை போல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பேசுறதுலாம் என்னது, பிசாசினுடைய சத்தம், வலு சர்ப்பத்தின் சத்தம். இப்போ உங்களுக்கு எது தெரியணும், இப்போ பேசுறது ஆடா பாம்பான்னு உங்களுக்கு தெரியணும். சபைக்கு அது தெரியாம இருக்கிறதா இன்னைக்கு பிரச்சனை. இதுக்கு பேரு ஆவிகளை பகுத்தறிதல், லிசனிங் ஸ்பிரிட், அது இருக்கணும் இன்னைக்கு சர்ச். இது தெரியாததுனால யார் பேசினாலும், என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும், என்ன காரியத்தை சொன்னாலும் உடனே சர்ச் அப்படியே அக்செப்டட். ஓ ஓகே ரைட் ஃபைன். பாருங்க, ஒருத்தர் ப்ராபசி சொல்லிட்டாரு, கர்த்தர் உனக்கு அந்த பையனை தான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா நம்பிருச்சு. ஆனா போனா அந்த அம்மாவுடைய ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த ஐயாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு, எப்படி அந்த ஐயாவுக்கு கொடுக்கறது? இப்ப இது எப்படி? இன்னொருத்தர் போய் ப்ராபசி சொல்லிவிட்டாரு. நடந்த சம்பவம், சர்ச்சிலேயே நடந்த சம்பவம். உங்க 2 பேருக்கு தவறான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கர்த்தர் திருந்த சொல்றாரு. இவங்க 2 பேரும் யாரையுமே பார்த்ததே இல்லை, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சர்ச்சுக்கே வரல. இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரி வலு சர்ப்பத்தின் சத்தம் சபைக்குள்ள கேட்குது. உங்களுக்கு அந்த பகுத்தறிய தெரிய மாட்டேங்குது. ஆன்லைன் வழியா கேட்குது, பேஸ்புக் வழியா கேட்குது, வாட்ஸ்அப் வழியா கேட்குது. நீங்கள் எது கர்த்தரின் சத்தம், எது ஆட்டுக்குட்டியின் சத்தம், எது வலு சர்ப்பத்தின் சத்தம் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, கண்டுபிடிக்க முடியுதா? இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. சபை வஞ்சிக்கப்படுது. வாரத்துல ஒரு நாள் இங்க வரீங்க, 3/4 மணி நேரம் செய்தி கேட்கறீங்க, போயிடுறீங்க. மிச்சம் 6 நாளும் பிசாசு பல வகையில் வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த 45 நிமிஷம் செய்தி இந்த ஒரு வாரத்துக்கு பத்தாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த செய்தியை அசைபோடணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். உங்க தோட்டத்துக்குள்ள வலு சர்ப்பம் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாங்க இங்க சொல்லிதான் கொடுக்க முடியும், ஆனா நீங்க தானே பாத்துக்கணும். டீச்சர் சொல்லி தான் கொடுப்பாங்க, பாஸ் பண்றது பையன் கையில தானே இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் பண்ணணும், படிக்கணும், எல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை மிக மோசமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற உபதேசம் பல வகையில் நூதனமாய். அதாவது முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கள்ள உபதேசம் தான் இருந்துச்சு. ஒரு குரூப் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லும், ஒரு குரூப் பிதா தெய்வம் இல்லைன்னு சொல்லும், ஒரு குரூப் ஹோலி ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்லும். இவ்வளவுதான் இருந்துச்சு. கள்ள உபதேசம் அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப நல்ல உபதேசமே 2-3 தான் இருக்கு.
சுத்தி கள்ளோபதேசமா இருக்கு. எங்க இருந்து கள்ளோபதேசம் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரியால இருந்து வந்தா நல்ல உபதேசம், ஆப்பிரிக்கால இருந்து வந்தா நல்ல உபதேசம், அதுவே தமிழ்நாட்டில இருந்து வந்தா யோசிக்கிறீங்க இவர் யாரா இருக்குமோ. ஏன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தூரத்துல இருந்து விடாத்த செய்தி, அப்படியே தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி விடாத்த ஆத்துமாக்களுக்கு இருக்குல்ல, அது நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. நான் இப்போ சொல்றேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க, அதான் பெஸ்ட். அது தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், உபதேசமா இருக்கட்டும், யார் கொடுக்கிறான்னு பாருங்க. நான் கொடுக்கிறதா இருக்கட்டும், யார் கொடுக்கிறதா இருக்கட்டும், இது சரியா இருக்கா, வசனத்துல கரெக்டா இருக்கா, கர்த்தர் போதிச்ச மாதிரி இருக்கா, அதான் முக்கியம். உங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஆள் இருக்குல்ல, அது உங்களுக்கானது அல்ல. பெரும்பாலும் நம்ம அப்படித்தான் எடுத்துப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசை இச்சைகள் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டா ஓகே, ரைட், ஃபைன், சூப்பரான ஆளு. இங்கே ஒரு சகோதரி உண்டு, அவர் மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று. பா, நான் பிரசங்கம் போகும்போது சொல்லி அனுப்பினார் பாருங்க, எந்த சகோதரி கண்ணீர் இல்லாம இருக்கு? எல்லாமே கட்சி போட தானே வந்திருக்கு. நம்ம யார் இங்கே ஒரு சகோதரன் உண்டு, சாவியில் ஆரம்பித்து பாவில் முடிகிறது அவருடைய பெயர். அத்தனை பேர் யோசிக்கிறார், சந்தானத்திலிருந்து சுரேஷிலிருந்து அத்தனை பேர் யோசிக்கிறார், அந்த சான் சொன்னார் யாரா இருக்கும். அப்படியெல்லாம் ப்ராபசி வராது. தெளிவா சொல்லுவாரு, சகேவே இறங்கி வா, தெளிவா சொல்லுவாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேல நீங்க இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற ஆண்டவர். கடைசி காலத்துல இந்த மாதிரி நூதனமான உபதேசங்கள் உள்ளே வரும். இவங்க அடுத்து இன்னொன்னு செய்வாங்களாம், அதுக்கு கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாரு. அதையும் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இரண்டாவது, இப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவங்க வராங்க இல்லையா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இந்த வஞ்சிக்கிறவங்க வராங்கல்ல, வரும்போது அவங்க செய்யக்கூடிய அடுத்த விஷயம், அதுக்கு அவங்க யூஸ் பண்ற டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூடுமானால் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மிராக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ், இங்கிலீஷ் அப்படிதானே இருக்குது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இப்ப இந்த விசுவாசி கிட்ட இருக்கிற அடுத்த பெரிய டிராபேக் என்ன? டிராபேக், நான் திருப்பி நான் விசுவாசினா உங்களை சொல்ற நினைக்காதீங்க, உங்களையும் சேர்த்து ஆன்லைன்ல போற அவங்களையும் சேர்த்து மொத்தமா வேர்ல்டு வைட். கடைசி காலம் கூட இதை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி காரியத்துக்கு எல்லா காலத்திலையும் மயங்கிற ஒரு குரூப் இருக்கு. அற்புத அடையாளம் சொல்லிட்டாலே அப்படியே போய் விழுற குரூப். ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அற்புத அடையாளங்களை தேவ ஊழியர்களும் இயேசு கிறிஸ்துவும் மட்டும்தான் செய்யணும் என்று அல்ல, பிசாசுகளும் செய்யும். அப்படியா சொல்றீங்க? அப்படிங்கிறீங்களா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 16 16ஆம் அதிகாரம் verses 13 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். ரெவலேஷன் 16 13 and 14. அவைகள் போதும், வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து 3 தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அதான் ரொம்ப முக்கியம். தேவன் அற்புதங்களை செய்கிறார், தேவ ஊழியர்களை கொண்டு செய்கிறார், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பிசாசுகளும் செய்யும். அந்த டிஃபரன்ஸ சபை புரிஞ்சிக்காத வரைக்கும் வஞ்சிக்கிற இடத்துக்கு சபை போய்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் என்ன மாதிரி டீச்சிங்ஸ் விரும்புறீங்க தெரியுமா? கடைசி காலத்துல இந்த செழிப்பு, அப்புறம் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், இப்ப நிறைய வந்துருச்சு, பயங்கரமா வந்துருச்சு. நீங்க இதுக்கு பின்னாடி போயிட்டீங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வஞ்சகத்தன்மை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3/4 மணி நேரம் வந்து உட்கார்றோம், 1 மணி நேரம் வந்து உட்கார்றோம். அப்படி உட்காரும் போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்டர்டைன்மெண்டா கொஞ்சம் பேசி ஜாலியா அப்படி ஏதாவது ஒன்று பாசிட்டிவா, இதுக்கு பேரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேர், அதுக்கு பேரு. அப்படி பேசி உங்களை அனுப்பி விட்டுட்டா நீங்க போதும்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ சொல்றேன், சபை அதற்கான இடமே கிடையாது. சபை என்ன தெரியுமா? ஒரு 7 நாள் நீங்க உலகத்துக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க. அந்த உலகத்துல இருக்கக்கூடியதான அநேக காரியங்கள் உங்களை ஆத்மாக்குள்ள போய்கிட்டே இருக்கும். இப்ப அந்த ஒரு நாள்ல, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு 5 நாள் 6 நாள் போட்ட பேண்ட் கிண்டெல்லாம் இருக்கும் வீட்டுல மொத்தமா லாண்ட்ரியில. நீங்க ஒரு லாண்ட்ரி பேக் ஒன்று வச்சிருப்பீங்க.
அதை கொண்டு போய் இந்த சண்டே ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? நம்ம வீடுகள்லாம் சண்டே இப்போ எதுக்கு ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, துணி துவைக்கிற நாளாக மாறிடுச்சு இல்லையா? லாண்ட்ரி டே அது. எல்லாம் நம்ம வீட்டில் வந்து இந்த லாண்ட்ரி பேக் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வளர்ந்துக்கிட்டே வரும். நாலொரு மேனியும் பொருளொரு வண்ணமா எல்லாம் மாற்றி மாற்றி அதில் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே சண்டே ஒரு நாள் அது துணி துவைக்கிற நாள். இந்த ஒரு வாரம் சேர்ந்த துணியை அந்த ஒரு நாளில் துவைச்சி வெளுத்து நீங்கள் ஒருவேளை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வச்சுருந்தீங்கன்னா அதுவே எல்லாம் ட்ரையர்லாம் பண்ணி அப்புறம் கொஞ்சமாக எடுத்து காய போட்டு மடித்து அயன் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு நாள் தான் சண்டே. நீங்கள் 6 நாள் உலகத்துக்குள்ளே போயிட்டு வரீங்களா? இந்த ஒரு நாள் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானதை தூசி இதெல்லாம் தட்டி களிம்புகளை நீக்கி மீண்டும் பரிசுத்தமாக்கி அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான பலனை கொடுத்துக்கிற அனுப்புகிற அந்த ஒரு நாள் தான் சண்டே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 7 நாள் நம்ம கஷ்டப்பட்டு வரோம், இந்த ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும். இந்த 7 நாள் யாருக்கு கஷ்டப்பட்டீங்க? ஆண்டவருக்காகவா? 7 நாள் ஆண்டவருக்காக உபத்திரப்பட்டீங்களா? பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டீங்களா? பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமா வந்துச்சா? உங்க வீட்டுக்காக தானே 6 நாள் ஓடுனீங்க. அந்த 6 நாள்ல கல்யாணத்துக்கு போனீங்க, அந்த 6 நாள்ல ஆபீஸ் போனீங்க, அந்த 6 நாள்ல ஜாலியா பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. இந்த ஒரு நாள் தானே கர்த்தருக்கு. அந்த ஒரு நாள் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை சரி பண்றதுக்கு விட்டு கொடுங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாத சர்ச், வீடு, ஆத்மா எல்லாமே ஒரு நாள் காணாமல் போயிடும். மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பல ஊருக்கு டிராவல் பண்ணுவேன். டிராவல் பண்ணும்போதெல்லாம் நான் பார்த்த ஒரு விஷயம், கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஹோட்டல் கிராண்டா இருக்கும், தங்க வைக்கிற ஹோட்டல் கிராண்டா இருக்கும், ஆனா உள்ள போனா மெயின்டெனன்ஸே இருக்காது. ஆனா நல்லா இருக்கும். பார்த்தா குழாயில தண்ணி வராது, திடீர்னு சில ஃபேன் ஓடாது, சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா டஸ்ட் இருக்கும். ஆனா ஹோட்டல் நல்லா இருக்கும், நல்லா கட்டியிருப்பாங்க, காசு போட்டு கட்டியிருப்பாங்க. கட்டுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை மெயின்டைன் பண்ணுவது. கட்டிட்டு மெயின்டைன் பண்ணாட்டி வேஸ்ட், யாரும் வரமாட்டாங்க பாருங்க. அதே மாதிரி நீங்க ரட்சிக்கப்படுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பது, அனுதினமும் ரட்சிக்கப்படுவது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள புதுப்பிக்கப்படுவது. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஐ எம் சேவ், அவ்வளவுதான், இதோட இயேசு என்னைக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தூசி தட்டாமலே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மணவாளனுக்கு மணவாட்டியை பிடிக்காம போயிடும். முந்தியெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது சொல்லுவாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்களாம், பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போக மாட்டாங்களாம். இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தானே போறாங்க. போகும்போது ரெடி பண்ணி வச்சிடறாம்ல, வீட்டை சொல்லல, பொண்ணை ரெடி பண்ணி வச்சிடறாம்ல, பக்காவா ரெடி பண்ணி போய் நின்னோம்னா இவன் ஷாக் ஆயிடுறான், போட்டோவை விட நல்ல நேர்ல நல்லா இருக்குங்க அப்படின்றான். அதனால அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வரேனே சொல்ல மாட்டாங்களா, திடீர்னு வந்து நிப்பாங்களாம். வரும்போது பொண்ணு தூங்கிட்டு இருந்துச்சுன்னா ரிஜெக்டட், வரும்போது பொண்ணு புக்கு படிச்சுட்டு இருந்தா ரிஜெக்டட், வரும்போது பொண்ணு பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா ரிஜெக்டடா. அவங்க அந்த காலத்துல சொல்றாங்க, இப்ப காலத்துல பார்த்தா எல்லாமே ரிஜெக்டட் தான், அதை விட்டுருங்க. அப்ப சொல்றாங்க ரிஜெக்டட். அப்ப வரும்போது பொண்ணு வீட்டுக்குள்ள ஆக்டிவா எதையாவது வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களாம். அந்த காலத்துல அப்படி வச்சிருந்தாங்களாம். ஆனா அவங்க எப்படி இருந்தாலும் தெரியாது, மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே மணவாட்டியை பார்க்கும்படி வரப்போகிறார். அவர் அப்படிதான் வரப்போறார். வரும்போது சர்ச் சுத்தமா இருக்கணும்ல, சர்ச்சான பில்டிங்க சொல்ல, நம்மள சொல்றேன், கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கணும்ல. ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குது, இந்த ஒரு நாள் கூட நீங்க வந்து சுத்திகரிப்புக்குள்ள வரக்கூடாது, கடினமான உபதேசம் கேட்கக்கூடாது, பரலோகத்துக்கு போறதை பத்தி கேட்கக்கூடாது. நீங்க உகந்தா அந்த 1.5 மணி நேரம் ஜாலியா இருந்துட்டு போகணும். அதுக்கு ஏத்த மாதிரி கடைசி காலத்தில் ஊழியக்காரங்க வந்து போதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சு, அப்போ உங்களுக்கு இந்த நம்பாத ஆட்களுக்கு கூடுமானால் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களையும் செய்யறாங்க. இப்ப நீங்க எதுல ஏமாந்து போறீங்க தெரியுமா? அந்த காலத்துல இருந்து இப்பவும் சொல்வேன், இந்த அற்புத அடையாளம்னா ஒரு குரூப் அப்படியே சாயும். அற்புத அவங்க கேட்கறாங்க, என்னங்க அற்புத அடையாளம்லாம் நடக்குதுங்க. அற்புத அடையாளம் நடக்கிறதுனாலே அந்த ஊழியரோ ஊழியமோ கரெக்ட்னு அர்த்தம் இல்ல, கரெக்ட்னு அர்த்தம் இல்ல. பைபிள் சொல்லுது, சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனாக எண்ணப்பட்டான். பார்க்கிறதுக்கு அவனும் யார் தான்? தீர்க்கதரிசி தான். பிலேயாமும் தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தான், பணத்தாசை உள்ளவன். யூதாசும் அப்போஸ்தலரில் ஒருவனாகத்தான் இருந்தான், பொருளாசைக்காரனாக இருந்தான். சவுலும் ராஜாக்களில் ஒருத்தனாக தான் இருந்தான், பொருளாசைக்காரன். அவனுடைய ஊழியமும் அந்த ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எதை வச்சு கணணும்? பைபிள் தெளிவா சொல்லுது, அந்த மரத்தை கனிகளால் அறியலாம். கனியில தான் அறியணும், பை ஃப்ரூட் நாட் பை கிஃப்ட். நீங்கள் கிஃப்டை வச்சு பாக்குறீங்க, நாட் பை ஃப்ரூட். அதுவும் இந்த காலத்துல நீங்க எப்படி ஆயிட்டீங்க, அவர் ஊழியக்காரர் எப்படி இருந்தா என்னங்க அற்புதம் நடக்குதா, அவர் பர்சனல் லைஃப் எப்படி இருந்தா என்னங்க அதிசயம் நடக்குதா? இல்லையே. அற்புத அடையாளத்தை இன்னும் சொல்ற விசுவாசிகளுக்கு ஒருபடி மேல போய், விசுவாசி என்கிறவர்கள் அற்புத அடையாளங்களுக்காக ஏங்குகிறவர்கள் அல்ல.
நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஆமென். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. நீங்க 10 வருஷம் விசுவாசி ஆயிட்டீங்க சபைக்குள்ள. என்ன உங்களை வச்சு ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? உங்களை என்ன கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு? வந்து அதுல கொஞ்சம் பேர் கொஞ்சம் பெருமையா வேற சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சை ஆரம்பிச்ச அன்னிலேருந்து நாங்கள் பாஸ்டர் கூட இருக்கிறோம் தெரியுமா. நல்லது, அவர் வளர்ந்தார். நீங்க என்ன, நீங்க பாஸ்டர் முதல்ல வரும்போது நாங்களும் வந்தோம். கரெக்ட். இப்ப எப்படி இருக்கீங்க? அப்படியே தான். 4 சேர் உடைச்சது மிச்சம், அவ்வளவுதான். அப்படியே ஒரு மாற்றம் இருக்காது. அதுல வேற பெருமையா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் வருவேன், சர்ச்சில் உட்காருவேன், கடைசி ஜெபத்தில் ஏஞ்சிட்டு போயிடுவேன், நான் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. என்ன ஒரு பெருமை பாருங்க. பண்றது தப்பு இல்லையா? இதே உங்க வீட்டுக்காரர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு வர்றது என் மனைவிக்கு தெரியவே தெரியாது, அவ தூங்கின பிறகு வருவேன், முழிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சி போயிடுவேன். இது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த அம்மா அடுத்த கேள்வி கேட்கும், எதுக்குடா வர வீட்டுக்கு நீ கேட்பாங்க தானே. அதே கேள்வி ஆண்டவர் கேட்பார் தானே. சர்ச்சுக்கு வரீங்க, உங்களால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? நாங்க தசமாங்க காணிக்கலாம் கொடுக்கிறோம், அது கொடுத்ததுல திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? கர்த்தருக்கு உங்களை கொடுத்தீங்களா? வளர்ந்துருக்கிறீங்களா? சபையில எத்தனை ஊழியம் இருக்கு கரெக்டா பாருங்க. எக்ஸாக்டா அந்த 10 பேர் தான் எல்லா ஊழியத்துக்கும் வருவாங்க. எல்லாரும் கேட்டு பாருங்க, ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் எல்லாத்துலயும் அந்த 10 பேர் 30 பேர் இருப்பாங்க. ஆனா உங்க சர்ச்சில் எத்தனை பேர்? நாங்க ஒரு 500-1000 பேர் இருக்கிறோம் சர்ச்சில். மிச்சம் 700 பேர் எங்க போனீங்க? 800 பேர் எங்க போனீங்க? we are spectators. வருவோம், உட்காருவோம், பார்ப்போம். அதுல வேற ஒரு பெருமை வேற உங்களுக்கு இருக்கு, we are living God church. இங்கிலீஷ்ல சொல்றதுல உங்களுக்கு அப்படி ஒரு பெருமை வேற. நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, இல்ல தங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க, உங்களால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சார் ஆண்டவர். ஏதாவது ஆசாரிப்பு கூடாரத்தில் சும்மா இருந்துச்சா? ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு இல்லையா? டெபர்னக்கல் இருந்துச்சு இல்லையா? அதுல எவ்வளவு பொருள் இருந்துச்சு. பலிபீடத்தில் ஆரம்பிச்சு, மேஜையில ஆரம்பிச்சு, பொன்குள்ள 7 குழாய் உள்ள 7 குழாய் உள்ள பொன் குத்து விளக்கில் ஆரம்பிச்சு, உடன்படிக்கை பெட்டியில் எவ்வளவு இருந்துச்சு? எல்லாத்துக்கும் வேலை இருந்துச்சு. எந்த இடத்துலயாவது ஆண்டவரே இது எதுக்கு? சும்மா இருக்கட்டும் மோசே, அந்த கார்னர் காலியா இருக்குல்ல, அங்க வச்சினா அது கொஞ்சம் அழகா இருக்கும், அந்த இடத்துல அப்படி வச்சு விடு அதை, அப்படி சொன்னார் ஆண்டவர். இல்ல ஆண்டவரே இது என்ன வச்சிருக்க, இந்த ஸ்கிரீன் பக்கத்துல 2 பூவை தொங்க விடு, எதுக்கு? சும்மா அழகா இருக்கட்டுமேப்பா, அப்படி இருந்துச்சா? இல்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் எத்தனை பொருட்கள் இருந்துச்சோ அத்தனை பொருட்களுக்கும் வேலை இருந்தது. சும்மானு ஒரு பொருளும் இல்ல. இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற அத்தனைக்கு பேருக்கும் வேலை உண்டு. அதுக்கு தான் காட் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 30 பேர்ல இருந்து 50 பேர் ஆக்டிவா வேலை பார்க்கிற சர்ச்சை இவ்வளவு வளருமானால், அத்தனை பேரும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா சர்ச் எப்படி வளரும்? சர்ச் எங்க போய் நிக்கும்? இன்னைக்கு இல்ல, அப்படியே ஒரு குரூப் இருக்கு, அப்படியே உட்கார்ந்து இருக்கு, வர்றது என்னவோ போறது என்னவோ அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த குரூப் எதை பார்த்து ஏமாறும் தெரியுமா? பெரும்பாலும் எங்க ஏமாறுவாங்க தெரியுமா? அற்புத அடையாளங்களை ஏமாந்துருவாங்க. அப்படியே ஒரு எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு செய்யறாங்க. இப்பயும் சொல்றேன், விசுவாசி அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். அப்ப அற்புத அடையாளம் இல்லையா? இருக்கு. அற்புத அடையாளங்கள் உண்டு. பைபிள் சொல்லுது உண்டு. யாருக்கு உண்டு? அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அப்படிதான் சொல்லுது மார்க் 16. அற்புத அடையாளம் உண்டு, கன்ஃபார்மா உண்டு. எதுக்காக? ஒரு நான் பிலீவரை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கு. அவனால சுகமாக்க முடியல, டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, அவனை சுகமாக்குவதற்கு. அவன் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வர்றதுக்கு. வனாந்தரத்துல உன்னை நயங்காட்டி அழைத்தேன்னு சொன்னாரு, அதுதான் அது. எப்பா எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, சாக போறேன், தற்கொலைக்கு போறேன், எங்க சர்ச்சுக்கு வா, இங்க வா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எங்க சொந்தக்காரங்களா ஏமாத்திட்டாங்க, நஷ்டமாயிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இங்க வா, இயேசு உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தி பாருங்க. இப்போ 21 நாள், 12 நாள் வச்சிருக்கீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. அதுவே அதான் பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், வீக் டேஸ்ல இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உண்மையிலே பெரிய விஷயம். எழுப்புதல் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயம் தான் அது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இப்படி போட்டு பாருங்க, 7 நாள் உபவாச கூட்டம், குசியாமலும் குடியாமலும் நினிவே ஜனங்கள் போல ஜெபிக்க போகிறோம். போருங்க, 7 பேர் கூட வர மாட்டாங்க. பாஸ்டர் அனாதையா நிற்பார், சேரெல்லாம் காலியா இருக்கும், வேற வழியே இல்லாம ஒரு 10-20 பேர் இங்க இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க திட்டு வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்துருவாங்க கண்டிப்பா. ஆனா ஒண்ணு கூட வராது. அதே இப்படி போட்டு பாருங்க,
உங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். இன்று இரவு ஒரு விசேஷித்த பிரசங்கியார். உங்கள் தரித்திரம் மாறும், உங்கள் கவலைகள் தீரும், நாள் பட இருந்த வியாதிகள் எல்லாம் ஒரு நொடியில் மறைய போகிறது. உட்கார இடமே இருக்காது, ஃபுல்லாகி பாஸ்டே சொல்றார், கொஞ்சம் பேர் மேல வந்து உட்காந்துங்க, இப்படி உட்காருங்க, இப்படி அப்படி இருக்கும் சர்ச்சை அப்படி ஆயிரும். என்ன காரணம்? நம்ம விசுவாசி அப்படியே அற்புத அடையாளம் வந்து குமிஞ்சிருது. இப்பவும் சொல்றேன், அற்புத அடையாளங்களை புறஜாதியாருக்கு கர்த்தர் செய்யறாரு. ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்துறாரு, முதல் ரோல விசுவாசி உட்கார்ந்துருக்கு. எனக்கு ஆச்சரியம், விசுவாசி அங்க என்ன பண்ண போகுது? 10 வருஷம் விசுவாசி என்ன செய்ய போறாங்க? அதை விட பெரிய கொடுமை, ஆல்டர் கால் கொடுத்தோன்னே கையை தூக்கிட்டு முன்னாடி போகுது ரட்சிக்கப்பட்ட லிஸ்ட்ல. விசுவாசி தானே, ஏமா ஃப்ரண்ட்ல போனேன், அவர் கூப்பிட்டாரு. ரட்சிக்கப்படாதவங்க, ஓ அப்படியா, எதுக்கு கூப்பிட்டாருனே தெரியல. எங்க கை தூக்க சொன்னாலும் தூக்கிறது, எங்க போய் நிக்க சொன்னாலும் நிக்கிறது, யார் கை வச்சாலும் விழுறது. அப்படி ஒரு குரூப் இருக்கு. வச்ச உடனே ஏன் விழுந்தீங்க? எல்லாரும் விழுந்தாங்க, நான் விழாட்டி தப்பா போயிடும், அவங்கெல்லாம் மகிமையில நிரம்பிட்டாங்க, என்ன தப்பாயிடும். ஒரு மீட்டிங்க்கு போய் என்ன ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் பொதுவா ஜெபம் பண்றதுல கடைசியா லாஸ்ட் ஜெபம் முடிச்சுட்டு போயிடுவேன். இந்த பர்சனல் ஜெபம் பண்றது பாஸ்டர் பண்ணுவாங்கன்னு நான் போயிடுறது. ஒரு மீட்டிங்ல பண்ண சொல்லிட்டாங்க, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணலான்னு பாக்குறேன், வரிசையா நிக்கிறாங்க, இப்படி இப்படி நிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஒழுங்கு இருக்கு, ஜெபத்துக்கு யாரும் அடிச்சு பிடிச்சிட்டு வராம நிக்கிறாங்களேன்ட்டு ஜெபிக்கலான்னு இறங்கி போறேன். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் இப்படி நிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இதை நான் வந்து ஃபுட்பால்ல பார்த்திருக்கேன். கோல் கீப்பர் இப்படிதான் நிப்பாரு, பால் வரதை பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்படி நிக்கிறாங்க. நான் கேட்டேன், இப்ப நீங்க எதுக்கு அப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டேன். விழுவாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், சொல்லிட்டு வந்தாங்களான்னு கேட்டேன். அதாவது என்னன்னா, அந்த சர்ச்சில் அது ஒரு பழக்கம், யார் வந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க, யார் வந்தாலும் இவங்க விழுவாங்க, யார் விழுந்தாலும் அவங்க பிடிப்பாங்க. இது ஒரு ரொட்டீன் ஒர்க் அங்க. இப்போ விழுந்தாதான் வந்த ஊழியக்காரருக்கும் திருப்தி. பா நான் போனேன், சர்ச்சே விழுந்துச்சு. ஏய், ஊழியக்காரன் விழுந்தவனை எழுப்பி நிக்க பண்றதுக்கா, நிக்கிறவனை கீழே தள்ளுறதுக்கா? சர்ச்சை எதுக்கு? கீழே விழுந்தவனை தூக்கி நிக்க வைக்கிறது தானே. பைபிள் முழுக்க பாருங்க, விழுந்தவனை காலுண்டி நிக்க பண்றது கர்த்தருடைய வேலை. ஆமா தானே? இங்க சர்ச்சை அப்படியே ஆயிருச்சு, கீழே விழுந்தாதான் அன்னைக்கு மீட்டிங் சக்சஸ். ஐயோ எங்க சர்ச்சில் எல்லாம் விழுந்தாங்க, முடிஞ்சு போச்சு, போ வேலை முடிஞ்சு. இப்ப இவருக்கு தள்ளினாதான் சரி, விழுந்தாதான். தப்பா போயிடுச்சு வார்த்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. இவருக்கு ஜெபம் பண்ணும் போது விழுந்தாதான் அவருக்கு நல்லா இருக்கு, விழுந்தாதான் அவருக்கும் சந்தோஷம். வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு நான் போனேன், நல்லா ஒரு மகிமை தாங்காம கீழே. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இயேசுநாதர் ஜெபம் பண்ணும் போது கீழே விழாதவன்லாம் இவங்க ஜெபம் பண்ணி கீழே விழுறாங்க. பெரிய ஆச்சரியம். சரி இருக்கட்டும். அந்த பிடிச்சான் பாருங்க, அவனுக்கும் அதான் சந்தோஷம். இன்னைக்கு 15 பேரை பிடிச்சேன், அவன் சொல்றான் நான் 13 பிடிச்சேன். அவன் கணக்கு வச்சிருக்கான் எத்தனை பேரை பிடிச்சோன்னு. இது ஒரு ரொட்டீன் ஒர்க்கா சபையில நடக்குது. இது அற்புத அடையாளம் யார் சொன்னது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்ப நான் சொல்லிட்டேன், இப்ப அந்த அம்மா விழுந்துச்சுன்னா நான் மேலே ஏறி நின்னுடுவேன்னு சொன்னேன். ஒருத்தர் கூட கீழே விழல பாருங்க அன்னைக்கு. ஏன்னா என் சைஸுக்கு அவங்க தெரியும், இருந்தாலும் மேலே ஏறி நின்னா கதை முடிஞ்சிடும். ஒருத்தர் கூட கீழே விழல. இன்னைக்கு சர்ச்சோட நிலைமை என்ன? அற்புதம். அப்படியே ஊழியக்காரங்க வராங்கன்னா உடனே அற்புதம். இல்ல வேற சிலர் சொல்லிட்டே வராங்க, எப்படியாவது இன்னைக்கு என் பேர் சொல்லி அவர் கூப்பிடணும். ஏன் உங்க பேர் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு உங்க பேரை சொல்லி அவர் கூப்பிடணும்? இல்ல சகைவை கூப்பிட்டாரு, சகைவை அவர் ரட்சிக்கப்படாதவன் கூப்பிட்டாரு. நீங்க தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள 25 வருஷமா இருக்கிறீங்களே, உங்க பேரை கூப்பிட்டு. அதுவும் சில விசுவாசி இருக்க தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்தே வருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்ட என்ன செய்யணும், பேசணும் அப்படி நினைச்சிட்டா கூட பரவாயில்ல, என்ன பேசணும்னு நினைச்சின்னு வருவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு எங்கிட்ட என்ன பேசணும். இப்ப ஆண்டவர் அவங்கள பத்தி வேற ஒண்ணு பேசினா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப அவங்க என்ன நோக்கத்துல வருவாங்கன்னா, ஆண்டவரே எங்க மாமியார் 70 வருஷமா வீட்டிலேயே இருக்குது, பார்த்து செய்யுங்க. 70 பலத்தின் மிகுதினால் 80ன்னு சொன்னீங்க, சோத்திரம்பா சோத்திரம்பா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னே வருது. அந்த நேரம் பார்த்து அவர் ஒரு ப்ராபசி சொல்லிறாரு, நெடுநாள் உன் ஜெபத்திற்கு கர்த்தர் இந்த வருஷம் பதில் கொடுக்க போகிறார். அந்த அம்மா வீட்டுக்கு நிம்மதியா போகுது. இந்த வருஷத்துல எப்படியும் அத்தை தூக்கிடுவாங்க போல ஆண்டவர் ப்ராபசி சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் நீங்க வரீங்க. அதுவே உங்களை பத்தின ப்ராபசி. இங்க ஒருத்தர் உண்டு, 16 வயசுல ஒரு கடையில திருடிட்டு வந்தாரு, 24 வயசுல இன்னொருத்தனுடைய வீட்டை சொத்தை ஆட்டைய போட்டாரு. அதை சொல்லக்கூடாது, அந்த ப்ராபசிலாம் சொல்லக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ், ஒன்லி ஃபியூச்சர், எல்லாம் 1000 மடங்கு. இப்பவும் சொல்றேன், அற்புத அடையாளங்களை
உங்களுக்கு செய்வது வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறணும். நீங்க ஒவ்வொரு ஏரியால இருக்கீங்க. உங்க ஏரியாவுக்கு உங்க வீடு தான் ஹீலிங் சென்டர், உங்க வீடு தான் டெலிவரன்ஸ் சென்டர், உங்க வீடு தான் பிளஸிங் சென்டர். அந்த ஏரியால ரட்சிக்கப்பட்டு வரவன சபைக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? எங்க மீட்டிங் நடந்தாலும் நீங்க ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீங்க எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்க்கு போக வேணாம்னு சொல்ல, போங்க. எப்படி போகணும் தெரியுமா? ஒரு புது ஆத்மாவை கூட்டிட்டு போங்க. ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு போய் நீங்க கூட உட்காந்து அந்த ஆத்மாக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இந்த ஐயா ரட்சிக்கப்படணும், இந்த சிஸ்டர் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு நீங்க போனீங்கன்னா பரவாயில்ல. யாரையும் கூட்டிட்டு போறது இல்ல. எல்லா எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங், எல்லா தீர்க்க தரிசனம், எல்லா சுகமளிக்கிற ஆராதனை எல்லாத்திலும் போய் உட்காந்துக்கிறது. உட்காந்துக்கிட்டு எல்லாத்திலையும் அற்புத அடையாளங்களை. இதனால ஒரு விளைவு என்ன? உங்களை ஏமாத்துகிறவர்கள் வந்து விடுகிறார்கள். அவங்களுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துடுது. நிறைய பெரிய ஆச்சரியம். ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங்ல போயிருக்கிறோம். 10 வருஷ விசுவாசி, 5 வருஷ விசுவாசிக்குள்ள பிசாசு இருக்குது. அவர் விரட்டுறாரு, ஓடுது. அப்படியே பிசாசு பிலிவர்ஸ்குள்ள. எப்படி சாத்தியம்? எப்படி இவங்களா 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, எப்படி சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் தலையை கொடுக்கிறது, யாருகிட்ட போனாலும் தலையை கொடுக்கிறது. ஊழியக்காரன்ட்டா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்றது? வந்திருக்கிற ஆளு என்ன ஆளு, எங்க இருந்து வராப்ல பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு. எப்போ போன் பண்ணாலும் ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. இந்த மாதிரி ஆள் கிடைக்குமா? நான் எப்பவும் சொல்வேன், பாஸ்டர் ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தை பிறந்தாலும் ஃபர்ஸ்ட் போன் அவருக்கு தான் அடிப்பாங்க. நைட் 2 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுனாலும் அவருக்கு தான் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் போன், ஃபர்ஸ்ட் நெஞ்சு வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஆனா பாஸ்டர் ஊழியம் அப்படி இல்லை. அப்படி ஒரு ஆளை கொடுத்துருக்காருல்ல, இதை விட்டுட்டு ஏன் மண்டையை கொண்டு போய் அங்கங்க நீட்டுவிய? எல்லா இடத்துலயும் நீட்டுறது எது வழியா எங்க பிசாசு இறங்குச்சுன்னே தெரியல. அதனுடைய விளைவு என்ன? எங்கேயோ போய் பிசாசுகள் இந்த மாதிரி ஆவிகளோட கூட வந்துடுறாங்க. வீட்டுல சமாதானம் இல்லை, நிறைய குழப்பம். நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் எந்த சபையில நீங்க வந்திருந்தாலும் சரி, உங்க சர்ச், உங்க பாஸ்டர், அவரோட அப்படியே தங்கிருங்க. அது போதுமானதாக இருக்கு. அங்க அற்புதம் நடக்குது, இங்க அதிசயம் நடக்குது. கொரியால இருந்து ஒருத்தர் அற்புதம் செய்ய வந்திருக்காரு, ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் இறங்கி இருக்கிறாரு. புதுசா அவர் அப்படியே சொன்னார்னா சொன்னபடி நடக்குதாமா? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றது எப்பவும் நடக்கும். அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் தீர்க்கதரிசி. அவரை விட உலகத்துல வேற யாருமே கிடையாது. வரும் காரியங்களை குறித்து பேசுகிறவர் அவர். அவரை விட்டு விடுறிய, அதனுடைய விளைவு என்ன? இந்த மாதிரி அற்புத அடையாளங்களை நோக்கி ஓடுறீங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, இந்த அற்புத அடையாளங்கள் தேவனுக்கு நாம மகிமை செய்யப்படுதா, மனுஷ நாம மகிமைக்கு செய்யப்படுதான்னு பாருங்க. இதை வச்சு தான் நீங்க அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். பிசாசா தேவனா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி செய்யலாம்? ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இங்க வந்தார். வந்து அற்புத அடையாளங்கள் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரொபகண்டா எல்லா இடத்துலையும் போட்டு அற்புதம். அவர் வந்து என்ன பண்ணாரு? இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தார். வாட்டர் பாட்டில் எடுத்து, இப்போ இந்த தண்ணியை நான் திராட்சரசமாய் மாற்ற போகிறேன் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் கையை தட்டினாங்க அப்படின்னாரு. ஒருத்தரை கூப்பிட்டாரு. ஓகே, ரைட், ஃபைன். அது யாருன்னு நமக்கு தெரியாது, அவங்களோ காமனானாலோ தெரியாது. வந்தாரு, தண்ணியை குடிச்சாரு. குடிச்சிட்டு சொன்னாரு, ஆமா திராட்சரசமா மாறிடுச்சு அப்படின்னாரு. எல்லாரும் கை தட்டினாங்க. இப்போ நான் வந்து இதை 100% ஒத்துக்கொள்ளுகிறேன்றேன். நான் இதை என்ன செய்யல, அகைன்ஸ்டாவே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆமா, இந்த தண்ணி என்னவா மாறிடுச்சு? திராட்சரசமா மாறிடுச்சு. ஃபைன், குட். இப்போ என் கேள்வி, இவர் எதுக்கு இதை மாத்தினார்? இப்ப இந்த தண்ணியை திராட்சரசமா அவர் மாத்தினதுக்கான நோக்கம் என்ன? அவ்வளவுதான் விஷயமே, முடிஞ்சிருச்சு. இயேசு ஏன் தண்ணியை திராட்சரசமா மாத்தினாரு? அன்னைக்கு அவர்களுக்கு குறைவுபட்டது, கர்த்தர் அதனால தண்ணியை திராட்சரசமா மாத்தினாரு. இவர் ஏன் மாத்தினாரு? ஏன் மாத்தினாரு? ஏன் மாத்தினாரு? ஏன் மாத்தினாரு? அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். இப்பதான் புரியுது. பரவாயில்ல போங்க. இப்ப அவர் தண்ணியை திராட்சரசமா மாத்தினார். யாருக்கு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு வந்த மீட்டிங்ல தண்ணி இல்லைன்றதுனாலயா, இல்ல முடிஞ்ச பிறகு சாப்பாடு போட போறாங்க, அந்த சாப்பாட்டுக்கு திராட்சரசம் இல்லைங்கிறதுனாலயா, இல்லைக்கு அன்னைக்கு கம்யூனியனுக்கு திராட்சரசம் வாங்க மறந்துட்டாங்க அதனாலயா? ஒண்ணும் கிடையாது. அவர் மாத்திட்டு சொன்னாரு, தண்ணி திராட்சரசமாக மாறிவிட்டது. ஒருத்தர் சாட்சி சொன்னார், ஆமா என்று சொன்னார். இதுல ஒரே ஒரு பிரயோஜனம், ஐயாவுக்கு வல்லமை இருக்கு. ஐயா தண்ணியை திராட்சரசமா மாத்துற அளவுக்கு வல்லமை உள்ளவர். இப்ப யார் நாமம் மகிமைப்பட்டது? கர்த்தர் செய்கிறதா இருந்தால் அது தேவை உள்ளதாக இருக்கும். எப்பவுமே பாருங்க, இயேசுவே அற்புதம் செஞ்சானா அந்த முடிவு எப்படி இருக்கும்னு படிச்சு பாருங்க. பைபிள்ல
ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இருக்கும். Amen. அப்படிதான் அது முடியும். அந்த அற்புதம் முடியும் போதெல்லாம் போய் பாருங்க, கர்த்தர் பேசி முடிச்சாரு, அற்புதம் செஞ்ச உடனே வசனம் சொல்லும், ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க தேவ நாமம் மகிமை இல்ல. அதுவும் இந்த கடைசி காலத்துல ஹீரோ வர்ஷிப் அதிகமாயிடுச்சு. Yes. ஹீரோ வர்ஷிப், நல்லா கவனிங்க, சபையில் வர்ஷிப் ஒன்லி ஃபார் காட், வேற யாருக்கும் கிடையாது. Yes. இப்போ கடைசி காலத்தில் வர்ஷிப் ஹீரோ வர்ஷிப்பா மாறி ஊழியக்காரனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. அது நான் ஊழியக்காரங்களுக்கு மரியாதை கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஏன்? அவர்கள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு போதிக்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். அதனால, ஆனால் அவர்கள் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறவர்கள் அல்ல. நான் வழி இயேசு மட்டும்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழி இயேசுங்கிறத சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். எங்களோட வேலை அவ்வளவே. உடனே அப்படியே பார்த்து ஒரு சிலர்லாம் அந்த டிவில எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த செலிபிரிட்டிஸை பார்த்தவனு உங்களை பார்த்துட்டேன், அதே மாதிரி ஊழியக்காரனை பார்த்தாலும் மைக்கேல் ஜாக்சன் பாட்டை கட்டணும் தலையை பிச்சுப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த காலத்துல, அதே மாதிரி ஊழியக்காரன் பாட்டை கட்டணும். ஏன்? எதுக்காக? நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகா நம்மளை ஆராதிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. Amen. இங்கே மாம்ச ஆராதனையே கிடையாது, உணர்ச்சி பூர்வமான ஆராதனை கிடையாது, உணர்வு பூர்வமான ஆராதனை. Amen. Yes. ஆராதனை ஒருத்தனை உள்ளத்தான் மாற்றும், வெளியே அவனை மாத்தாது, உள்ள மாறும். உள்ள மாறினா வெளியே தானா மாறும். Yes. Amen. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? ஹீரோ வர்ஷிப். அப்படியே நீங்களும் இருக்கீங்க பாருங்க. உங்களை ஒரு தடவையாவது பார். என்னைக்காவது இயேசுநாதரை கேட்டீங்களா? அப்படி உங்களை ஒரு தடவை நான் பார்க்கணும் கேட்டீங்களா? மோசே அவரை தான் பார்க்கணும்னு கேட்டாரு. அப்படித்தானே? நீங்க அவர் மோசே அப்படிதான், ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பாருங்க. நீங்க அப்படி இல்லை, இவரை ஒரு தடவையாவது நான் உங்களை பார்ப்பேன் நானே நினைச்சல. அந்த ஊழியக்காரன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொம்பு முளைக்கும் அந்த ஆளுக்கு. அப்படியே லைட்டா கொம்பு வரும், அப்படியே அரிக்கும். நம்மளை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து பிரைஸ் தி லார்ட் இப்படியே நீங்க சொல்ல சொல்ல அந்த ஆளுக்கு 2 கொம்பு முளைச்சு அப்புறமா அந்த ஆளு விழுந்து போயிடுவார். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. நீங்க என்ன பண்ணி, என்னம்மா இப்படி வந்தா முடிங்கன்னு சொல்றதா அர்த்தமா? எங்க ஊர் பெண்டிகாஸ்டல் மெத்தட்ல மெசேஜ் கொடுக்கும்போது ஒருத்தர் மேல வந்தாருன்னா தயவு செஞ்சு முடிங்கன்னு அர்த்தம். நீ போட்டோ எடுத்துக்கமா கீழே நின்று. அந்த அந்த பிள்ளை நினைக்குது, இனிமேட்டு உன் மீட்டிங் நான் வந்தா கேளு. கவனிங்க, பல நேரங்கள்ல நாம் ஊழியக்காரனை கவுத்து விடுகிறோம். இந்த மாதிரி பேசி இந்த பாலாக்கு பிள்ளையாம கூப்பிடுவோம் பாருங்க, அது தரேன் இது தரேன்னு. அந்த மாதிரி இப்பவும் சொல்றேன், ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுங்கள். ஊழியக்காரன் காலில் போய் விழாதீங்க. அவன் தான் எல்லாம், நீங்க இல்லாட்டி நான் இல்லை. நீங்க சில ஆட்கள் சொல்லுவான் பாஸ்டர் கிட்ட, நீங்க இருந்தா நான் இருப்பேன் பாஸ்டர், நீங்க செத்தா நானும் செத்துருவேன் பாஸ்டர், எல்லாமே எங்களுக்கு நீங்க. அவன் தான் கவுக்க போறான்னு அர்த்தம். நான் சொல்றேன், இந்த உண்மையா இருக்காமல அவன் பேசவே மாட்டான், பின்னாடி நின்றுகிட்டே இருப்பான். ஆனா தோல் கொடுக்குறவன் அவனை தான் இருப்பான். கடைசியில நிப்பான் முன்னாடி, என்னடா சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா பவுல் அப்படிதான் எழுதுறாரு, அவர் எங்களுக்காக தோல் கொடுத்தவர்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கும், எச்சரிக்கையா இருக்க சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப அப்படிப்பட்ட மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் நிறைய என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு பாஸ்டர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா முடிச்சு கையில கொடுத்துருவேன். இன்னும் ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. அதான் கரண்ட் சினாரியோ, இப்ப நடந்துட்டு இருக்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம வாசிச்சுட்டு அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 24:6 ரைட்டா? கவனிங்க, வசனம் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். வார்ஸ் அண்ட் தி ரூமர்ஸ் ஆஃப் தி வார்ஸ். எந்த வார் பத்தி ஆண்டவர் சொல்றார்? இப்போ நான் சொல்ல போறத ஒரு சிலர் எழுதுறீங்க, எழுதிக்கோங்க. வசனம் மட்டும் வேகமா எழுதிக்கோங்க, ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. வேற ஒரு விஷுவல் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 38:16, 38:16. இந்த 2 வசனத்திலும் end time, there is a war in the end time னு இருக்கு. கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. எசேக்கியேல் 38:8 and 16. 16 மட்டும் வாசிங்க பார்ப்போம். நீ தேசத்தை
கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் வர வேண்டிய ஒரு யுத்தத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. the war in the end timeல ஒரு வார் ஒன்னு வரணும். எசேக்கியேல் 38 and 39 ரெண்டு சாப்டர்லயும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார் தான் நீங்க கடைசியா இப்போ பார்த்திருக்கிற வார். எப்போ? கடந்த அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. 2023 2023 அக்டோபர் 7 ஒரு வார் ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இந்த வார் எங்க ஆரம்பிச்சிச்சு, எதுக்காக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு காரியத்தை மாத்திரம் நான் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்ரவேல்ல நிறைய வார் நடந்திருக்கு. இஸ்ரேல் பேஸ் பண்ணி நிறைய வார் நடந்திருக்கு. ஆனா இந்த வார் மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார் எந்த இடத்துக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கவனிங்க, இந்த வார் ஸ்டார்ட் ஆனது எந்த இடத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு தான் அந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு தான் அந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரேஷனல் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு இருக்கு. அலெக்சானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதான் அலெக்சா. இங்க இருக்கு பாருங்க. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சாலமோன் தேவாலயம் இருந்துச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு சாலமோன் தேவாலயம் இருந்துச்சு இல்லையா, அந்த சாலமன் டெம்பிள், அதுக்கு பிறகு அடுத்து செருபாபேல் ஆலயம், ரெண்டு ஆலயமும் அங்கதான் இருந்துச்சு. போத் த டெம்பிள், சாலமோன் அப்புறம் செருபாபேல், ரெண்டு டெம்பிளும் அங்கதான் இருந்துச்சு. அதை 10th செஞ்சுரியில இடிச்சிட்டாங்க. 10ஆம் நூற்றாண்டுல இடிச்சாச்சு. இடிச்ச பிறகுதான் இது கட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இடிச்சாங்க, 10வது நூற்றாண்டுல தான் இதை கட்டினாங்க. இப்ப இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல் 2 ஆலயம் இருந்த இடம் சொன்னோம் இல்லையா, அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம், Chronicles 2, 2 Chronicles chapter 3 verses 1 வாசிங்க பாப்போம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். சாலமோன் கட்டின இடத்துக்கு 3 பேர் அங்க இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒன்னு மோரியா என்னும் மலையில். இந்த மோரியா என்னும் மலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 22ல 1, 2 and 3 அதுல குறிப்பா verses 2 வாசிங்க பாப்போம். ஜெனசிஸ் 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் இந்த மலை. நல்லா கவனிங்க. மோரியா தேசத்தில் இந்த மலை இருந்த இடத்துல தான் 2 Chronicles 3:1 2 நாளாகமம் 3:1 அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயம் கட்டினார். அந்த இடத்தை யாருக்கிட்ட வாங்கினாரு டேவிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபூசியன் ஆகிய, அப்படி இருக்கு இல்லையா, என்ன இருக்கு அந்த இடத்துல, எபூசியன் ஆகிய. எபூசுனா என்ன? எபூசு என்றால் என்ன வாசிங்க. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19:10 வாசிங்க. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 19. அந்த மனுஷனோ 10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது. ஈசாக்கு பலி கொடுத்த மோரியா மலை அங்கே, எருசலேம் அங்கேதான் தேவாலயம் கட்டப்பட்டது. புரியுதா? இது மோரியா மலையில இருக்கக்கூடியது, ஜெருசலேமுக்குரியது. அந்த இடத்துல டேவிட் காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கிட்டாரு. அந்த இடத்துல சாலமோன் தேவாலயம் கட்டிட்டார். சோ இது more than 2000 years இந்த இடம் இஸ்ரவேலுக்குரியது. யாருக்குரியது? ஆபிரகாம் அங்க போய் பலி கொடுத்திருக்கிறாரு, தாவீது காசு கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, சாலமோன் அந்த இடத்துல கட்டி இருக்கிறாரு. சோ more than 14 generations அங்க இருந்திருக்கு. சோ இது அவங்க இடம்.
இந்த இடத்தை கேட்டு தான் போன அக்டோபர் 7 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தம் இந்த இடத்தை கேட்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மலையை எங்ககிட்ட கொடுத்துருங்க, இங்க அந்த அலெக்சா இருக்கு எங்ககிட்ட கொடுத்துருங்க, சோ இது எங்களுக்குரியது அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இவங்க இங்க வந்தது 10ஆம் நூற்றாண்டு 1000 AD 1000. நம்ம பேசுனது BC ஆபிரகாம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அங்க இருந்து இங்க வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கு. சோ இப்ப இந்த இடத்துக்கான சண்டை தான் ஆரம்பிச்சிருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்து கடைசி நிமிஷத்துல இந்த இடத்தில் 3rd டெம்பிள் வரணும், 3வது தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் வரணும்னா இந்த இடம் காலி ஆகணும். நான் சொல்லுங்க புரியுதா? இந்த இடம் என்ன ஆகணும்? காலியாகும். இந்த வெக்கேட் ஆகணும், இந்த இடம் வெக்கேட் ஆகணும். இப்ப அந்த சண்டை தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டையினுடைய முடிவு எங்க போகணும் உங்களுக்கு சொல்றேன், சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இப்போ ஆரம்பிச்ச சண்டை போன அக்டோபர் 7, இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க 2 வீக்ஸ்ல முடிஞ்சிடும், 2 மந்த்ஸ்ல முடிஞ்சிடும்னு. ஆனா எங்களுக்கு அப்பவே ஆண்டவர் உணர்த்தினது, இது தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டை, இது முடியாது. இந்த தேவாலயத்துக்கான இடம் முழுமையாக இஸ்ரவேல் கைக்கு வந்து தேவாலயம் எழும்புகிற வரைக்கும் இந்த சண்டை முடியாது. புரியுதா? இந்த சண்டை நடக்கும். இந்த சண்டையில் ஒவ்வொரு நாடா சேர்ந்துகிட்டே இருக்கு. ஹமாஸோட கூட அடுத்து யார் வந்தது? ஹிஸ்புல்லா வந்துச்சு. ஹிஸ்புல்லாவோட இப்போ ஈரான் சேர்ந்துருக்கு. இப்படி ஒவ்வொன்றா சேர்ந்துகிட்டே வருதா. இன்னும் ரஷ்யா வரும் உள்ள. எசேக்கியேல் 38:2 எசேக்கியேல் 38:2ல ரஷ்யா உள்ளே வரும். எசேக்கியேல் 38:5 ஈரான் வரும், பெர்ஷியா உள்ளே வரும். ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது உள்ள. அடுத்து லிபியா வரும், அடுத்து எத்தியோப்பியா வரும். இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியா உள்ளே வரும். வரும்போது கடைசியா நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, யுத்தத்துல இந்த இடத்தை அவங்க இடிச்சிருவாங்க. இந்த இடத்தை அவங்க இடிச்சிருவாங்க. வார் நடக்கும். இந்த ஏன்னா இது வரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சாச்சு, அவங்க இடிச்சிருக்காங்க வார்ல மட்டும். இந்த மாஸ்கையும் இடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று நடக்கும். என்னன்னா, இஸ்ரவேலில் ஒரு பூமி அதிர்ச்சி வரும். எசேக்கியேல் 38:19 எசேக்கியேல் 38:19 வாசிங்க பார்ப்போம். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி எர்த்குவேக் ஒன்று வரும். இஸ்ரேல்ல ஒன்று வரும். அதுல இது கீழே விழும். ஏதோ ஒண்ணுல இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போகிறதை நீங்கள் காண்பீர்கள். பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், கடைசி காலத்தினுடைய கடைசி அடையாளம் நமக்கு கிடைத்து விட்டது என்றார். என்ன அடையாளம் கிடைச்சிருச்சு? லூக் 21:24 லூக் 21:24 லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அதாவது இது வந்து யூதர்களுக்கு, நமக்கு இல்ல, யூதர்களுக்கு இது ஹோலி சைட். நமக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் இது ப்ராமிஸ் லேண்ட், அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஹோலி லேண்ட். ஸோ இந்த ஹோலி சைட் புறஜாதியாரால் ஜென்டைல்ஸால மிதிக்கப்படும். ஏன்னா இது இருக்கிறதுனால. இது எப்போ இது அவங்க இல்லாம போகுதோ இந்த இடம் முழுவதும் யூதர்கள் கைக்கு போயிடும். அப்போ புறஜாதியார் காலம் நிறைவேறுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல அது இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம். ஸோ முழுவதும் அவங்க கைக்கு போயிடுச்சு, இனிமேட்டு அங்க புறஜாதியாரை உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலை ஒன்று வரும். அது நமக்கான அடையாளம் என்னன்னா, புறஜாதி சபையினுடைய காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். அதோட கூட நம்முடைய மீட்பு வரப்போகிறது என்று அர்த்தம். எப்படி சொல்றீங்க மீட்பு வரும்போது? இது வந்து 21:24 நீங்க வாசிச்சது இல்லையா? 21:28 வாசிங்க. 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்கும் போதுன்றது ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது புறஜாதியார் காலம் நிறைவேறணும்னா இது இல்லாமல் போகணும். இது இல்லாமல் போகணும்னு சொன்னா இந்த இடத்துக்கான யுத்தம் வரணும். அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகி முடியும் போது நீங்க இதை இல்லாம போகிறத பாக்குறீங்கன்னா நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று அர்த்தம். மிக தெளிவா இருக்கு வசனம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர வேண்டிய கடைசி கால அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. அதை வாசிங்க, முடிக்கலாம். அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. மத்திய 24:6 வாசிங்கள்.
Matthew 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். wars and the rumors of the wars. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதுக்கு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்? ஒரு யுத்தம் நடக்கும்போது பயப்படாம இருக்க முடியுமா? ஒரு யுத்தம் நடக்குது பயப்படாம இருக்க முடியுமா? ஆனா பைபிள் சொல்லுது யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க? இந்த யுத்தம் நடக்கும், எஸ், உலகம் முழுக்க வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் இதில் பத்திரமாக பாதுகாக்கப்படுவார்கள். பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாப்பார். இது தேவ பிள்ளைகளுக்கான பாதிப்பு இல்ல. நான் இப்பவும் சொல்லுவேன், என்னதான் எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வராது. அதே தேவன் இன்னும் ஜீவனோடு கூட. அல்லேலூயா. தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, பயந்தால் அது நடக்கும், அவ்வளவுதான். ஏன் பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றார்னா, யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 21 இருக்கு. நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்கன்னா 8வது வசனத்துல பயப்படுகிறவர்கள் இருக்கு. அப்படிதானே இருக்குது? அப்போ பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் என்னை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார். நீங்க சங்கீதத்தை அடிக்கடி வாசிப்பீங்க தானே? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அதுல ஒரு வசனம் வாசிப்பீங்கல்ல, பகலில் பறக்கும் அம்புக்கும். அதுதான் ராக்கெட், மிசைல்ஸ் அனுப்பிட்டு இருக்கான். பகலில் பறக்கும் அம்புக்கு, பகல்ல இருக்கிற மிசைல்ஸ். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு இனி வரும். ஆனால் இப்ப யோசிச்சு பாருங்க, 200 ராக்கெட் விட்டுருக்கான், 150 ஒண்ணும் இல்லாம போச்சு. 50 விழுந்துச்சு, ஒரு கேஷுவாலிட்டி கூட கிடையாது, ஒரு ஆள் கூட சாகல. 200லும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஒரு மாம்ச இஸ்ரவேலனுக்கே இவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால், ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு இன்னும் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும்? தேவ ஜனங்களுக்கே அவ்வளவு பாதுகாப்பு என்று சொன்னால், தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும்? அவரோடு கூட அவர் ஜனங்களாய் இருக்கிற அவனுக்கே அவ்வளவு பாதுகாப்பு என்றால், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது? நீ பயப்பட்டினாதான் அது உனக்கு நடக்கும். இப்போ சொல்றேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்ச நாள்ல ஒரு செகண்ட் கூட குறைவுபடாது. கடைசி வரைக்கும் வச்சிருப்பாரு. வச்சார்னா தோத்திரம், எடுத்தாலும் தோத்திரம். அல்லேலூயா. வச்சா இங்க இருந்து ஊழியம் பண்ணுவோம், ஆத்மாதாயம் பண்ணுவோம். எடுத்தா ஆத்மாவோடு கூட பரலோகத்துல போய் உட்கார்ந்து. அல்லேலூயா. நம்முடைய காலம் மிக சமீபம். நம்முடைய ராஜா வரப்போகிறார். இனி காலம் செல்லாது, அவர் வாசல் அருகே வந்து விட்டார். இனி நாம் தைரியமாய் காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். சபையை பத்திரமா பாத்துக்கணும். உள்ளுக்குள்ள ஓனாய் வராதபடி, உள்ளுக்குள்ள பாம்பு வராதபடி சபையை உபதேசத்துல பத்திரமா பாத்துக்கணும். அதே வேளையில பரலோகத்துக்கு போகிற வழியையும் பத்திரமா பாத்துக்கணும். அல்லேலூயா. இனி யுத்தங்களின் செய்திகள் தான் கேட்பிய. அடுத்த வருஷம்லாம் இதை விட மோசமா தான் இருக்கும், பயங்கரமா தான் போயிட்டு இருக்கோம். நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாமே நடக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் கர்த்தருடைய பாதுகாப்பு என்றென்றைக்கும் இருக்கு. அல்லேலூயா. இவங்க தான் இப்ப நியூக்ளியர் வெப்பன்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆண்டவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வானத்துல இருந்து அக்கினியும் கந்தகத்தெல்லாம் இறக்கிட்டார். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம பாஸ்டர் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நான் எப்பவும் சொல்லுவேன், நாம ஆண்டவர் சொன்னதை திருப்பி பண்றதுக்கு 4000 வருஷம் ஆகும். இப்ப இவங்க சேட்டலைட் விடுறாங்கல்ல, விட்டு நிலாவிலையும் மார்ஸ்லயும் போய் தண்ணி இருக்கான்னு பாக்குறாங்கல்ல. they are searching the water for the Mars and Moon இருக்குல்ல. நாங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சேட்டலைட்டை விட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டோம். இவங்க அனுப்புன எந்த சேட்டலைட்டும் திரும்பி வராது, அது மேலேயே தான் சுத்தம். நாங்க அனுப்புற சேட்டலைட்டு போய் வந்துடும். எங்க நோவா விட்டார் ஒரு சேட்டலைட், பூமியின் மேல் தண்ணி வற்றி விட்டதா என்று பார்க்கும்படிக்கு. நாங்க அன்னைக்கு விட்ட சேட்டலைட் தான் தண்ணி இருக்குதான்னு பாக்குறதுக்கு. இன்னை வரைக்கும் சேட்டலைட் விட்டு தண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப கூட உங்க சேட்டலைட் இப்பதான் போட்டோலாம் எடுத்து அனுப்புதாமா. எங்க சேட்டலைட் அப்பவே இலையை கிள்ளிக்கிட்டு வந்துட்டு அப்பவே எவிடன்ஸ் கொடுத்துருச்சு, தண்ணி வத்திருச்சு, இந்த இலையை வச்சுக்கோ, அங்க தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் இது வெறும் கல்லு மண்ணு அள்ளிட்டு வருது, அது அப்பயே ஒளிவ இலையை கொண்டாந்துருச்சு. நாங்க செஞ்ச அதை திருப்பி நீங்க செய்யறதுக்கு 4000 வருஷம் ஆயிருக்க. இன்னும் எங்க யாக்கோபு செஞ்ச அற்புதத்தை இன்னும் செய்யறதுக்கு ஆளே இல்ல.
ஆட்டை எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி குட்டி போட வைக்கிறதுக்கு இன்னும் சயின்ஸ்ல இடம் இல்ல. அன்னைக்கே டிஎன்ஏ மாத்திட்டான் அவன். அல்லேலூயா. நாங்க எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் எதற்கு பயப்பட போகிறோம்? ஆமென். கர்த்தர் நமக்கு வெகு சீக்கிரத்தில் மீட்கும்படி வரப்போகிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக எழுந்தவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் வேலை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவது மட்டும். பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில கொடுத்துறேன். எல்லாம் கண்களை மூடுவோம். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாய் நடைபெற ஆரம்பித்து விட்டது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பர்டிகுலரா வேதம் சொன்ன எல்லாமே துல்லியமா நடக்குது. இவைகளுக்கு நடுவில் சம்பவிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் மனுஷகுமாரனை சந்திக்கும்படி, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிள் சொல்லுது. இந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் நமக்கு பார்த்துருக்கிறோம் பைபிள்ல. எல்லாரும் அவங்க எண்ணெய் கொண்டு போலன்னு தான் சொல்றாங்க, ஆயில் குறைவா இருந்துச்சுன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்லும் போது ஆயில் குறைவா இருந்ததை குறையாவே சொல்லல. அந்த ஓமையை சொல்லிட்டு முடிக்கும் போது, அந்த பேரபலை முடிக்கும் போது, he never talk about the oil. ஆயில் குறைவா இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒன்னே ஒன்று சொன்னாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். 10 பேரும் தூங்குனாங்க. 10 பேரும் தூங்குனாங்க. 5 பேர் எண்ணெயை வச்சுக்கிட்டு தூங்கினா அவன் புத்தி உள்ளவன். 5 பேர் எண்ணெய் இல்லாம தூங்கினா அவன் புத்தி இல்லாதவன். ஆனா இவன் தூங்காம மட்டும் இருந்திருந்தானா முன்னாடியே எண்ணெய் குறையறத கண்டுபிடிச்சிருப்பான். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் தூங்கினதான் அங்க பிரச்சனை. இப்பவும் சொல்றேன், சபையில் குறைவுகள் இருக்கும், பலகீனங்கள் இருக்கும். இங்க இருக்கிற யாரும் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் சரி பண்ணுகிற காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நீ தூங்கிட்டீங்கன்னா சரி பண்றதுக்கு பின்னாடி காலம் இருக்காது. இப்ப அந்த சத்தம் கேட்குது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்குது. திஸ் இஸ் த டைம் உங்களை சரி பண்ணி கொள்வதற்கு, ரைட் டைம். சுத்திகரிப்பதற்கான நேரம் இது, ஆயத்தப்படுவதற்கான நேரம் இது. என்ன குறைவுபடுகிற வரைக்கும் காத்திருக்க கூடாது. முழிச்சிருக்கிறவங்க முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதனால்தான் இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். மணவாளன் வருகிற காலம் சமீபமாயிற்று. நம் கண்களுக்கு முன்பாக வர வேண்டிய யுத்தம் ஆரம்பித்து விட்டது. எந்த நேரத்திலும் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். ஒரே ஒரு சம்பவம் தான் நம்ம பார்த்த அடையாளம். அது மட்டும் அந்த டெம்பிள் மவுண்ட்ல நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அத்தனை விஷயமும் வேக வேகமா நடக்கும். வேதம் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். நாம் இப்ப அந்த கடைசி காலத்தினுடைய ஜனங்களாக இருக்கிறோம். அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கா? அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இந்த கர்த்தரை சந்திக்கிற இடத்துல நீங்க இல்ல, ஏதோ குறைவுகள் இன்னும் எனக்குள்ள இருக்கு, இன்னும் எனக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கு, இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம், இன்னும் மறைமுகமான பாவங்கள் இருக்கு, இன்னும் கிறிஸ்துவை சந்திக்கிற அளவுக்கு எனக்குள்ள ஆயத்தம் இல்லைன்னு எனக்கே தோணுது, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா எல்லாம் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுதுமே சந்திக்கிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். அந்த இமை பொழுதை, அந்த நிமிஷத்தை, அந்த மறுரூபமாகிற கூட்டத்தை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஒரு நிமிஷத்தை நான் விட்டுட்டேனா அதுக்கப்புறம் நான் இத்தனை வருஷம் இருந்து பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவோட 3.5 வருஷம் இருந்து கடைசி 3 நாட்கள்ல யூதாஸ் 30 வெள்ளி காசுல எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா வாழ்நாளெல்லாம் திருடனா இருந்த ஒருத்தன் சிலுவையில சில மணி நேரம் கூட தொங்கினான், அவன் பரதீசிக்கு போயிட்டான். நாம கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களாய் மாற, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்க்க, சுத்திகரிக்க, உமக்கு முன்பாக எப்பொழுதும் மாசற்றவர்களாய் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமோடு கூட இருக்க கிருபை தாங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்
ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரம் கடந்து வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, உடைய மகிமை இறங்கி வருவதாக. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். திரும்பி போகும் பொழுது ஒரு நிச்சயத்தோடு கொடு. கிறிஸ்து வந்தால் அவரை சந்திக்கிற இடத்தில் நான் இருப்பேன் என்கிற நிச்சயத்தோடு கொடு. கடந்து போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.